500 கோடி ரூபாய் சம்பாதிப்பதை விட பெரிய கௌரவம். நம்ப முடியல. கோவாவில் தலைவருக்கு நடந்த இந்த சம்பவம் இது சாதாரண விருதில்ல. இந்திய சினிமாவின் உச்சம். 50 வருட அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அரிய மரியாதை. இந்த விருது ஏன் இவ்வளவு முக்கியம்? ரஜினி சார் பேசிய அந்த வார்த்தைகள் என்ன? அடுத்த 3 நிமிஷத்துல முழு உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல்ல வரவேற்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் என்ன நடந்தது? அவர் வாங்கின அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு பின்னாடி உள்ள மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கோவாவில் நடந்தது 56வது சர்வதேச திரைப்பட விழா. உலகத்தில இருந்து சிறந்த படங்கள், சிறந்த கலைஞர்கள் கலந்துகிட்ட மிகப்பெரிய மேடை அது. அந்த மேடையில தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டுகள் திரைத்துறை சாதனையை கௌரவிக்கும் விதமாக இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கினார். இந்த விருது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா இத மத்திய அரசாங்கமும் கோவா அரசாங்கமும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே விழாவில்தான் குருதத், ராஜ் கோஸ்லா போன்ற ஜாம்பவான்களோட நூற்றாண்டு விழாக்களும் கொண்டாடப்பட்டிருக்கு. ஒரு நடிகரோட 50 வருஷ உழைப்பை இந்த வரலாற்று மேடையில கௌரவிச்சது தமிழகத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கிடைத்த பெரிய மரியாதை. விருது கொடுத்தது கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் நடிகர் ரன்வீர் சிங். விருது வாங்கினதும் ரஜினி சார் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் பேசும்போது அரங்கமே எழுந்து நின்னு மரியாதை செஞ்சது. ரஜினி சார் பேசின அந்த 2 வரி தான் இப்போ இணையத்துல ட்ரெண்டிங். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தலைவர் சொன்ன அந்த வார்த்தைகள்: இந்திய சினிமாவில் 50 ஆண்டுகள் பணியாற்றியதற்காக எனக்கு கௌரவம் அளித்த மத்திய அரசுக்கும் கோவா அரசுக்கும் நன்றி. 50 ஆண்டுகள் ஒரு நொடியில் கடந்து விட்டது போல் உணர்கிறேன். ஒருவேளை நடிப்பு மீது எனக்கு இருந்த அளவு கடந்த காதல் தான் இதற்கான காரணமாக இருக்கலாம். 50 வருட உழைப்ப ஒரு நொடின்னு சொல்ற அந்த வார்த்தைகள்ல அவருடைய கடவுள் பக்தி, பணிவு மற்றும் கலை மீதான காதல் எல்லாமே தெரியுது. 13 உலக படங்கள், 5 சர்வதேச படங்கள், 44 ஆசிய படங்கள் திரையிடப்பட்ட இந்த பிரம்மாண்ட விழாவில ரஜினி சார் பேசினது தான் அதிகமா பேசப்பட்டது. இது அவரோட தனிப்பட்ட சாதனையா இல்லாம ஒரு திரைக்கலைஞன் மீதான பொதுவான கௌரவமா பார்க்கப்படுது. இங்க தான் ஒரு உச்சம். தன்னோட ஸ்பீச்சோட முடிவுல தலைவர் சொன்ன விஷயம்தான். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு நடிகராகவும் ரஜினிகாந்தாகவும் மீண்டும் பிறக்க நான் உண்மையாகவே விரும்புகிறேன். இத்தனை பேரும் ரசித்த வாழ்க்கையை திரும்பவும் வாழணும்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாருனா அதுதான் நண்பர்களே இந்த விருதுக்கு கிடைச்ச உச்சபட்ச கௌரவம். இந்த நிகழ்வு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? முதல்ல, உழைப்பு தான் முக்கியம். 50 ஆண்டுகள் உழைத்தால் உங்களே உலகமே கொண்டாடும். 2வது, கலைக்கு மரியாதை. உங்களோட துறையில் முழு அர்ப்பணிப்போடு இருங்க. 3வது, பணிவு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரஜினி சார் மாதிரி பணிவோட இருங்க. இதுதான் அவரோட மக்களுக்கான சூத்திரம். ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் பிறக்க விரும்பியதன் மூலமா அவர் தனது நடிப்பு துறையை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு புரியுது. இது புதிய நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். நமக்கு கிடைத்ததெல்லாம் நடிப்பு மீதான காதலால் மட்டுமே. இந்த உணர்வு தான் இந்த விருதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இந்த விருது விழாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை பார்த்து அங்க இருந்த நடிகர் ரன்வீர் சிங் அவர் சொன்ன வார்த்தைகள் அது என்னன்னு தெரியுமா? கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, மீண்டும் பிறக்க விரும்புகிறேன் என்ற ரஜினி சாரின் வார்த்தைகள் உங்களுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? ரஜினி சாரின் 50 ஆண்டு கால பயணத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த தருணம் ஏது? கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த விழிப்புணர்வு பரப்ப லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி தலைவரின் பெருமையை பரப்புங்க. தினமும் இப்படி முக்கியமான அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐகானையும் அழுத்துங்க. நடிப்பு என் மூச்சு, ரசிகர்கள் என் சொத்து. இதுதான் தலைவரின் தாரக மந்திரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.